நெரிசலில் சிக்கின. இதனால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்தன. தங்கம் விலை கட்டுப்படுத்த முடியாத அளவில் உயர்ந்து வருவதால் ஆன்லைன் வர்த்தகத்திலிருந்து தங்கத்தை தற்காலிகமாக தடை விதிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் அம்மாவட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவித்தனர். இந்த நிலையில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்திய மக்கள் சேவை இயக்க விவசாயிகள் மஞ்சள் கோர்த்த தாலியை கைகளில் ஏந்தியபடி தங்கம் விலையை கட்டுப்படுத்த கோரி ஆட்சியரிடம் நூதன கோரிக்கை ஒன்றை முன்வைத்து மனு அளித்தனர். அடுத்த ஆண்டுக்குள் 1 சவரன் தங்கம் விலை 2 லட்சம் ரூபாயை நெருங்கும் என உலக தங்க கவுன்சில் அறிவித்துள்ளதால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க இயலாத நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தங்கம் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். தக்காளி விலை ஏறிடுச்சுன்னா உலக நாடுகள் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக அந்த விலையை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி இருக்குதோ, அதே போல தங்கத்தை கட்டுக்குள்ள விலையை கட்டுக்குள் கொண்டு வர வரைக்கும் ஆன்லைன் வர்த்தகத்தை, பங்குச்சந்தையில ஆன்லைன் வர்த்தகத்தை உடனடியாக தடை பண்ணணும். தடை பண்ணா மட்டும்தான் இந்த விலையை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதே நிலை நீடித்தால் விவசாயிகள் தங்களது பெண் குழந்தைகளின் திருமணத்தில் தாலியில் தங்கத்திற்கு பதிலாக மஞ்சளை மட்டுமே பயன்படுத்தும் நிலை ஏற்படும் என்று விவசாயிகள் கூறியுள்ளனர். தங்கத்தை வாங்குவதை விட மறுசுழற்சி செய்ய மத்திய அரசு மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். முளைச்சாவு